பந்தா பேச்சு. அதாவது ஒண்ணுமே இருக்காது, ஒன்றும் இல்லாட்டி கூட இருக்கிறது போல என்ன பண்றது, எல்லாவற்றையும் எடுத்து கட்டி பெருமையா பேசுறது, ஓயாமல் பெருமை பேசுறது, தங்கள் புகழ்ச்சியை தாங்களே தங்க வாயினால பேசுவது. குடும்பத்துக்குள்ள அது தகாத வார்த்தை. ஒருத்தங்க தொடர்ந்து குடும்பத்துல தங்களை பற்றியே தற்பெருமையா பேசிட்டே இருப்பாங்க அப்படின்னா அந்த குடும்பத்துக்குள்ள ரொம்ப நாள் சமாதானம் நிலைத்திருக்காது. ஐயோ இவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, அவங்க அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா பாருங்க, இந்த பையன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை அவங்க அப்பாவை அவ்வளோ பெருமையா பேசி அந்த குடும்பத்துக்காக வாதாடுவார், காசு வாங்கின வக்கீல் மாதிரி. ஆனா நிஜத்துல போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொந்த அப்பா அம்மாட்ட இவர் 10 நிமிஷம் கூட பேச மாட்டாரு. ஆனா அந்த பெருமைக்காக தான் குடும்பத்தை என்ன பண்ணுவாரு, பெரிய ஆள் போல காமிச்சுக்கிடுவாரு. அந்த பொண்ணு மட்டும் லேசான ஆள் நினைக்கிறீங்களா? அவங்க அப்பா அம்மா விட்டு கொடுக்காம அப்படி முட்டு கொடுத்து பேசுவாங்க. சரி, 2 பேரும் ரொம்ப அன்பா ஐக்கியமா இருக்கிறாங்க போல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கும் பொண்ணுக்கும் ஆகவே ஆகாது. அப்பாட்ட அந்த பொண்ணு பேசவே பேசாது. ஆனா எதுக்காக இவ்வளவு நேரம் பெருமை பேசுச்சு அப்படின்னா, தான் குடும்பம் கணவனுடைய குடும்பத்தை விட எப்படிப்பட்ட குடும்பம், ஒஸ்தியான குடும்பம், நாங்கெல்லாம் உயர்ந்த பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம், ராஜ பரம்பரையிலேருந்து வந்திருக்கிறோம் அப்படின்னு தங்களுடைய பெருமையை கடைசியில் என்ன செய்யணும், நிலைநாட்டணும். பெருமை. ஒன்றுமில்லாது இருந்தும் தங்களை பெரிய ஐஸ்வர்யவான்கள் போல காட்டுறவங்களும் இருக்கிறாங்களாம். எல்லாம் இருந்தும் ஒண்ணுமே இல்லாதது போல அமைதியா இருக்கிறவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. குடும்பத்திற்குள்ள வரக்கூடாத ஒரு பேச்சு என்ன பேச்சு, பெருமையின் பேச்சு.